யூ நோ எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணை கட்டிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட பேரு மோமோ அயாசி. இந்த மோமோ அயாசியோட பாய் ஃப்ரெண்டு ரொம்பவே நொறண்டு பிடிச்சுவேன். ஆக்சுவலி ஒரு கேங்ஸ்டர் பையன் மாதிரி இன்னைக்கு லவ் ஹோட்டலுக்கு நீ தான் எனக்கு பில் கட்டி ஆகணும், ஸோ அதனால கொடுக்க வேண்டிய பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கிறான். இதுக்கு மேலே உனக்கெல்லாம் பணம் தர முடியாது, உத தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மோமோ எட்டி ஒரு உதைக்கிறா பாருங்க. இவன் கரெக்டாக தடுத்து நிறுத்திட்டான். இருந்தாலுமே உன்ன மாதிரி பொண்ணுக்குள்ள இவ்வளவு திமிர ஆகவே ஆகாது, உன்னை எத்தனை நாள் நான் வச்சு சமாளிச்சதே பெரிய விஷயம், மரியாதைங்கிறது போயிரு, கண்ணியே முடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மோமோ எட்டி உதச்சிட்டு போயிட்டான். ஆக்சுவலி இவளுக்கு இதான் ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்டு. அதனால இவளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்கிறா. போய் சாவடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டா. ஆனால் கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அழுதுட்டு இருக்கிறா. ஏண்டி அவன் தான் அந்த மாதிரி ஒரு கஞ்சா குடிக்கும் தெரியுதுல, எதுக்காக நீ அவனை போய் லவ் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு இருக்கும்போது என்னடி பண்ணுறது, அவன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் வச்சேன், நான் அவனை இனிமேல் மறக்க முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த மாதிரி ஒரு பையன் தேடினாலும் கிடைக்க மாட்டான் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறா. இவளை விடுறடி, ஒரு பைத்தியர் இப்படி தான் கத்திக்கிட்டு இருப்பா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் இவளே கண்டுக்காம இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப் ஆன சோகத்தில் இவ ரொம்பவே டல்லாக போயிட்டு இருக்கிறா. எனக்கு மறுபடியும் கென் டக்காக்குறா மாதிரி எந்த ஒரு பையனுமே கிடைக்க மாட்டானே அப்படின்னு அவள் சோகமாக போயிட்டே இருக்கும்போது ஒரு கிளாஸில் மட்டும் ஒரே ஒரு பையனை அங்கே இருக்கிற எல்லா பசங்களுமே சேர்ந்து புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. அவன் பாட்டுக்கு புக்கு படிச்சுட்டு இருக்கிறான். அங்கே இருக்கிற எல்லா பசங்களுமே அவன் மேலே பேப்பர் தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இதில் மேக்னெட் வை, அவனை ஒரு அடி அடிக்கிற பாரு அப்படின்னு அந்த பசங்க தூக்கி கல்ல கேரன் காய் மாதிரி அடிக்கும் போது இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அங்கே போய் உட்காந்துட்டா. சரி என்ன படிக்கிற அப்படின்னு அந்த பையன்கிட்டயுமே இவ போய் பேசிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் இந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா அவகிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு அந்த பசங்களை வந்து திசை திருப்பி விட்டுடா. சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறா. ஐயோ இப்போ எனக்கு மறுபடியுமே கென் மாதிரி ஒரு ஆளை எப்பவுமே கிடைக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே மறுபடியும் சோகமாக புலம்பிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது ஆக்சுவலி மோமோ எஸ்ஏ உங்ககிட்ட நான் கொஞ்சம் சில விஷயங்கள் பேசியாகணும். நீங்கள் ஏற்கனவே காதல் இருக்கிறீங்கன்னு தெரியும், நீங்கள் ஏற்கனவே காதல் இருக்கிறீங்கன்னு தெரியும் அப்படின்னு 2 தடவை சொல்கிறான். நீ 2 தடவை சொன்னாலும் சரி, ஒரு தடவை சொன்னாலும் சரி, நீ பேசுறது எனக்கு கேட்கும், எதுக்கு இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா, ஏன்னா யூஎஃப்ஓ அதாவது ப்ராஜெக்ட் பெகாசஸ் இங்கே கண்டுபிடிக்கிறதுக்காக யூஎஸ் மிலிட்ரி எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்களாமா, அதை இன்னும் ரிசர்ச் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறாங்களாமா அப்படின்னு அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி இப்போ அதை பற்றி எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு யூஎஃப்ஏ அதாவது யூஏபி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுமா, அன்ஐடென்டிஃபைடு ஏரியல் ஃபினோமினன் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குமே, அதை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்துக்கிட்டா பைத்தியக்காரா, நான் இப்போ தான் என்னை சூடாக செஞ்சு அமுச்சு விட்டுருக்கிறேன், என் பாய் ஃப்ரெண்டை என்னை பிரேக்கப் பண்ணிட்டான், உன்ன மாதிரி ஆள் கூடலாம் பேசிகிட்டு இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும், அதனால தான் உனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி மோமோ அந்த இடத்துல பேசிட்டு போயிட்டா. ஆனால் அதே மாதிரி இவளுமே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்லை, என்னை மன்னிச்சிரு, ஏன்னா நான் அந்த மாதிரி பேசுகிற கேரக்டர் இல்லை, என்னை இப்போ தான் பிரேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் ஒருத்தன், அதனால் அந்த கடுப்பில் நான் அவங்ககிட்ட பேசிட்டேன், அண்ட் என்னை மன்னிச்சிரு, எனக்கு ஏலியன்ஸை பற்றி நான் அந்த விஷயம் எல்லாமே தெரியாது, நீ ஆசைப்படுற மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் சொல்லணும்னா எனக்கு பேய்களை பற்றினது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கையுமே பார்த்தீங்கன்னா தொடச்சி கொடுக்குறா. என்னது பேயா, என்னங்க அது, இந்த மாதிரி கட்டுத்து கதையெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்பவுமே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை சொல்லிட்டு இருக்கிறான். ஏன்டா உனக்கு ஆதரவாக இருக்கணுமேனு ஏதாவது சொன்னால் நீ என்னையை கலாய்க்கிறையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் என் பாட்டி எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என் பாட்டி பேய் ஓட்டுறவங்க, அவங்க கிட்ட நான் நிறைய பேய்களை பார்த்துருக்கிறேன், அவங்க வச்சுக்கிட்டு நான் ஏகப்பட்ட பேய் ஓட்டியிருக்கேன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப வாய் பேசாதீங்க, நீங்கள் உங்கள் பேயை கண்ணால் கூட பார்த்துருக்க மாட்டீங்க, ஆக்சுவலி நீங்கள் இந்த அன்ஐடென்டிஃபைடு ஏரியல் ஃபினோமினன் அதை கொஞ்சமாவது பார்த்துருக்கிறீங்களே அப்படின்னு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே பாடுறா நல்லா மேஸ்குலினான ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டாக்க பையனை தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்குது. பரவாயில்ல, அவள் யார் என்ன நினைச்சாலுமே பரவாயில்ல அப்படின்னு இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு சரி நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் மட்டும் பேய் இருக்குன்னு நிரூபிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கை முழுக்க அடி பண்ணிடுறேன், அண்ட் அதே சமயத்தில் நீ எங்கே ஏலியன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நானும் உனக்கு வாழ்க்கை முழுக்க அடி பண்ணிடுறேன் அப்படின்னு மோமோ அந்த பையனை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏலியன்ஸ் கண்டுபிடிக்கிறக்காக பக்கத்தில் இருக்கிற நகி ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு கைவிடப்பட்ட ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் அப்படி என்னடா இருக்க போகுது, பேய் தான் இருக்க மாட்டேங்குது, இங்கே ஏலியன்ஸ் எல்லாம் இருக்காதுரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோமோ அப்படிங்கிற பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கிறா. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு இடம் தான் ஏலியன்ஸுக்கு சிறப்பான இடமாமா, அந்த இடத்துல ஏற்கனவே ஏலியன்ஸ் இருக்குது அப்படின்னு சில நியூஸ் எல்லாமே நான் படிச்சிருக்கிறேன், அதனால நீங்கள் அந்த இடத்துல போய் பாருங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் கத்திராதீங்க, ஏன்னா ஏலியன்ஸுக்கு கத்துறது சுத்தமாக பிடிக்காது பாருங்க அப்படின்னு அந்த பையன் பேசிக்கிட்டே இருக்கிறான். நீ நல்லா கதை உடையாட்டு இருக்குதே அப்படின்னு சரி நான் சொன்ன இடத்துக்கு போயிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோமோ பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கே வந்திருக்கிறான். இது வந்து காட்டு பகுதிக்குள்ள இருக்கிற ஒரு தன்னந்தனி குகையில் இருக்கிற ஒரு இடம், நான் நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆக்சுவலி இந்த இடம் பார்த்தீங்கன்னா பேய் இருக்கிற இடம். ஆன்லைனில் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த பேய் இருக்கிற இடத்த வந்து பார்த்துட்டு ரிவ்யூ போட்டிருக்கிறாங்க. நிஜமாலே இந்த குகைக்குள்ளே போயிடாதீங்க, ஒரு தாய் கிழவி அதாவது ஒரு பேய் வந்து இந்த இடத்துல உழவிக்கிட்டு இருக்குது, நீங்கள் உள்ளே போனால் செத்துதான் வெளியே வருவீங்க அப்படின்னு நெட்டில் நிறைய நான் படிச்சிருக்கிறேன், அதனால் நீ தைரியமாக உள்ளே போகிறதுனா போ, ஏன்னா நீ தான் பேயில் நம்பிக்கையில்லைன்னு சொன்னில்ல, இப்போ வேணால் போகிறதுனா போ அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் பயப்படாதடா தம்பி, உனக்கு கடவுள் இருக்காரு அப்படின்னு அவன் பாட்டுக்கு பாடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் கத்திக்கிட்டு தொலைஞ்சிடாத, அந்த பாட்டிக்கு நீ கத்துறது சுத்தமாக பிடிக்காத அப்படின்னு நீங்கள் மோமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அது எப்படிங்க நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, உங்களுக்கு பேயோட எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருக்குதா என்ன அப்படின்னு இந்த பையன் கேட்கும்போது ஆக்சுவலி நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் பாட்டி கூட தான் வளர்ந்தேன், ஏன்னா எங்கள் அப்பா அம்மா சின்ன வயசாக இருக்கும்போது இறந்துட்டாங்க அப்படின்னு மோமோ சொல்கிற பாருங்க. இதை கேட்டோன்னே இந்த பையனுக்கு ரொம்பவே சோகமாயிருச்சு. சின்ன வயசுலேருந்து என் பாட்டி எனக்காக ஒரு ரிச்சுவல் பண்ணுவாங்க, சீ அப்படிங்கிற ஒரு ரிச்சுவல் எனக்கு பண்ணி காட்டுவாங்க,
ஸோ அந்த ரிச்சுவல் நான் பண்ணுனா என் பாடியில் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாமே எனக்குள்ள ஒருங்கிணைந்து அது எந்த ஒரு பேயுமே என்னை நெருக்காம தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்லியிருப்பாங்க. அந்த ரிச்சுவலை பண்ணிட்டு அவள் ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு இருப்பா. அவளுக்கு பிடிச்ச பையனை இவளை வந்து கலாய்க்கும் போது இவ ரொம்பவே டிப்ரெஸ் ஆகி அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ரிச்சுவலையே பார்த்தீங்கன்னா இவ முழுமையாக வெறுத்துருவா. அந்த நாள்ல இருந்தே பார்த்தீங்கன்னா இவன் அந்த பாட்டிக்கிட்டே பேசுறதில்ல, இவன் அந்த ரிச்சுவலையுமே பண்ணுறதில்ல. பட் இருந்தாலுமே எனக்கு அந்த ரிச்சுவலை பண்ணுறது கிண்டல் பண்ணானுங்கல்ல, அது கூட எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என் ஃபேமிலியை எவன் கிண்டல் பண்ணுறானோ எனக்கு அவனை சுத்தமாகவே பிடிக்காது. ஆக்சுவலி நான் எனக்கு பிடிச்ச பாய் ஃப்ரெண்டை நான் வெறுத்ததுக்கான காரணம் அவன் என் பாட்டியை கிண்டல் பண்ணான். அதனால தான் நான் அவனை வெறுத்துட்டேன். அண்ட் அந்த ரிச்சுவலை நான் எப்போவுமே வெறுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சோகமாக அவளோட வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறான். அண்ட் என்றைக்குமே நான் என் பாட்டியை வெறுத்ததே இல்லை. அண்ட் நான் அவங்களோட ரிச்சுவலையுமே வெறுத்ததே இல்லை. எனக்கு அவங்கள ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு மோமோ சொல்லிட்டு இருக்கிறா. அப்படின்னா சரி, நான் என்னோட காரணத்தை சொல்லிட்டேன். உனக்கு ஏலியன்ஸ் எதுக்கு பிடிக்கும் அப்படின்னு அந்த காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மோமோ கேட்கும்போது, பெருசாலாம் ஒன்றும் காரணமே இல்லைங்க. ஏன்னா எனக்கு ஏலியன்ஸு பிடிக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு இந்த பையன் சொல்லிட்டு இருக்கிறான். என்னது ஏலியன்ஸு பிடிக்கும் அவ்வளோதானா அப்படின்னா உங்கள்கிட்ட பேசுறதுக்கு சரியான ஒரு காரணம் கூட இல்லையா? நான் சொல்ல மறந்துட்டேன். நீ ஃபோனில் சாதாரணமாக பேசுறதோட ரொம்பவே வளவல்னு பேசிட்டு இருக்கிற. நீ சரியான வாயிடம் தான் அப்படின்னு இங்கே மோமோ பேசிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் இங்கே அந்த பையன் போயிட்டு இருக்கிற குகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஏதோ ஒரு வெளிச்சம் மாதிரி வருது. அந்த டார்ச் லைட்டை அங்கே அடிச்சு பார்த்தது தெரியுது. அந்த இடத்துல இவங்க சொன்ன அந்த தாய் கிழவி பேய் வந்துருச்சு. என்ன இந்த இடத்துக்கு ரொம்ப தூரம் வந்திருப்பீங்களாட்டு இருக்குது அப்படின்னு இந்த பேய் சொல்லிட்டு இருக்கும்போது, ஐயோ நீங்கள் சொன்ன பேய் வந்துருச்சு, நான் இங்கேருந்து ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறான். எதுக்காக அப்படி ஓடிட்டு இருக்கிற? அப்படி ஓடினா அந்த பேய்கிட்ட நீ கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்த பேய்கிட்ட இருந்து நீ தப்பிக்க போகும்போது அந்த பேய்கிட்ட நீ ரன்னிங்கில் தோத்தினா அந்த பேய் உன்னை சாபத்துக்கு ஆளாக்கிரும். அதனால நீ அந்த பேய்கிட்ட முழுசாக மாட்டிக்குவேன். நீ அதை அப்படி பண்ணாத அப்படின்னு மோமோ ஃபோனில் கத்திக்கிட்டே இருக்கும்போதே அந்த ஃபோன்லேருந்து பார்த்தீங்கன்னா இவன் பேய்கிட்ட கேர்ஸ் ஆகிட்டான். அதாவது அந்த பேய் வந்து இவனை பிடிச்சிருச்சு. அட பாவி என்னடாச்சு, சரி இரு நான் உடனே அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மோமோ அவளோட டார்ச் திருப்பி போயிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல இருக்கிற எல்லா லைட்ஸுமே ஆஃப் ஆகி அங்கே மூணு ஆளுங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியா ஒரு மனுஷங்களை நாங்கள் சந்திச்சிட்டோம். ஸோ உங்களை பார்த்தாலும் நாங்கள் சந்தோஷப்படுற விமன், ஏன்னா எங்களை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சில ஆளுங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறா. அவளோட சட்டை பேண்ட் எல்லாமே கிழிச்சு போட்டு இவளை மட்டும் தனியாக ஒரு இடத்துல கட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நாங்கள் எல்லாருமே செர்ஃபியன்ஸ் அப்படின்னு ஒரு இனத்தை சேர்ந்தவங்க. நாங்கள் செர்ஃபு அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கிறோம். அதாவது செர்ஃபு அப்படிங்கிற ஒரு கிரகத்துலேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா செர்ஃபியன்ஸான எங்களுக்கு உங்கள் மனுஷங்க மேலே ரொம்பவே ஒரு ஈர்ப்பு அதிகம். நாங்கள் எல்லாருமே கொடுக்கல் வாங்கல் மாதிரி மாமா மச்சான் மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். எங்களோட கிரகத்தில் இருக்கிற எல்லாருமே குளோனிங் டெக்னாலஜியில் தான் ரீப்ரொடக்டிவ் ஆகிட்டு இருக்கிறாங்க. அந்த டெக்னாலஜி எங்களுக்கு ரொம்பவே பழகி போச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இப்போ நாங்கள் உங்கள் கூட செக்ஸ் வச்சுக்க போகிறோம். செக்ஸ் வச்சதுக்கப்புறம் உங்களோட யூரோட்ரஸ் அதாவது எங்களோட கர்ப்பப்பையை பார்த்தீங்கன்னா எடுத்துருவாங்க. அது எடுத்ததுக்கப்புறம் ஆம்பளைங்க கிட்ட இருக்கிற பனானாவையுமே பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துடுவாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட மைண்டுக்குள்ளே நாங்கள் பூந்து உங்களோட மெமரியை கொஞ்சம் அரோஸ் பண்ண போகிறோம். அதாவது இவங்களுக்கு லைட்டாக ஒரு அரோஸ்டு ஃபீலிங் கொண்டு வர போகிறாங்க. அந்த ஃபீலிங் மூலமாக இவங்க அவங்க கூட செக்ஸ் வச்சுக்குவாங்க. சைக்கோகனைஸ் அப்படின்னு ஒரு சைக்கிக் பவர் யூஸ் பண்ணி அந்த பிரெயின் வேவ்ஸ் எல்லாமே இவளுக்கு வந்து கொஞ்சம் மூடேற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ என்ன ஆனாலுமே சரி எங்களோட சைக்கிக் எனர்ஜியுமே தாண்டி வேலை செஞ்சு இருக்கிற இவளை என்ன ஆனாலுமே இவளை விடக்கூடாது அப்படின்னு அவரோட பனானா எடுத்து வெளியே வைக்கிறாரு பாருங்க. ஒரு ரோபோட் மாதிரி கூர்மையாக இருக்குது. தயவு செஞ்சு நான் விட்டுருங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறா. அதே சமயத்தில் யாரும் கால் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் யாரா இவளுக்கு சாவமணி அடிக்கிறது அப்படின்னு அவங்க கால் அட்டன் பண்ணும் போது தெரியுது. ஃபோன்லேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த தாய் கிழவி இந்த பேய் இங்கே வெளியே வந்துருச்சு. இதுனது ஃபோன்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற டெக்னாலஜி இவங்க எங்களை விட ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்களே அப்படின்னு ஏலியன்ஸ் எல்லாமே ஆச்சரியப்பட்டு இருக்குது. அதே சமயத்தில் அந்த ஒரு ஏலியனுக்கு பார்த்தீங்கன்னா மரணடியே ஒன்று ஒழுகுது. அவன் பறந்து போய் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே மாதிரி விழுந்துட்டான். அடாடா டே பையா நீ இங்கே வந்துட்டியா, என்னை காப்பதற்காக எவ்வளோ தூரம் வந்திருக்கிறியா, என்ன தாய் கிழவி வேஷத்தில் வந்திருக்கிற, சரி எப்படி இருந்தாலுமே சரி ஒரு ஆம்பளையோட பவர் என்னன்னு அவகிட்ட காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு மோமோ பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்கிறா. மிஸ் மோமோ என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா இந்த பாட்டி என்னை முழுசாக கண்ட்ரோல் எடுத்துட்டா, என்னால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கத்திக்கிட்டே இருக்கிறான். நீ என்ன அந்த அளவுக்கு பெரிய ஆளா, ஆக்சுவலி எங்களை நீங்கள் சீண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளைவுகள் ரொம்பவே விபரீதமாக இருக்கும் அப்படின்னு அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து கழட்டுறாங்க. ஆக்சுவலி இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட உண்மையான உருவமே. ஸோ இப்போ அவங்களோட பவர் வந்து பயன்படுத்துகிறாங்க. இவங்களோட பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைக்கினிஸ் பவர் தான். இந்த மாதிரி மனுஷங்களை நாங்கள் வெறுக்கிறோம், அதனால ஃபர்ஸ்ட் உங்களோட பனானாவை தான் நாங்கள் திருட போகிறோம் அப்படின்னு அந்த ஏலியன் சொல்லிட்டு இருக்குது. எங்களோட பனானாவை நீங்கள் திருடுறீங்களா, வாங்கிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடி விழுகுது. அதே சமயத்தில் இந்த பையன் பார்த்தீங்கன்னா மொரட்டடியே வாங்கி அந்த இடத்துல போய் படுத்துட்டான். என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க மோமோ, ஏன்னா இதுக்கு மேலே என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்துட்டான். அதே சமயத்தில் அங்கே இருக்கிற எல்லா ஏலியன்ஸுமே பார்த்தீங்கன்னா மோமோ கிட்ட தப்பாக நடக்குது. ஏன்னா என்னை எல்லாருமே சின்ன வயசுலேருந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் ஏலியன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற ஒரு ஆள். அதே விஷயத்துக்காக தான் என்னை நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, நிறைய பேர் கேலி பண்ணுவாங்க. ஆனால் நான் இப்பேற்பட்ட விஷயத்த பண்ணுறேன்னு தெரிஞ்சும் மோமோ எனக்காக எதிர்த்து நின்னா. அதனால தான் எனக்கு மோமோ ரொம்பவே பிடிச்சிருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மோமோக்கு என்ன ஆளுமே சரி இந்த பாட்டி நான் முழுசாக ஆக்கிரமிச்சதுக்கப்புறம் மோமோவை நான் காப்பாற்றாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கத்திக்கிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் அந்த பாட்டியோட உடம்பு முழுமையாக ஆட்கொள்ள அவனும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண போகிறான். மறுபடியும் அந்த ஏலியன் சைக்கினசிஸ் பவர் வச்சு இவனை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து நான் உங்களுக்காக எவ்வளோ ஏங்கி இருக்கிறேன் தெரியுமா, ஏலியன்ஸான
சொன்ன நீங்கள் எங்கள் மனுஷங்களோட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிற, பட் நீங்கள் தான் அந்த மாதிரி எதுவுமே ஆக மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு இருக்கும்போது அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மறுபடியுமே சைக்னோசிஸ் பவர் யூஸ் பண்ணி அவங்க பனானாவை இங்கே எப்படியாவது நம்ம மோமோக்குள்ளே செலுத்திடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் சில ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது. பாட்டி நீங்கள் சீனி எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி சொல்லி கொடுத்தீங்களா, அதை பார்த்து எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதை பற்றி நீ எதுவுமே கவலைப்படாத, உன்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை உன்னோட அப்டாமன் அதாவது உன்னோட அடிவயத்தில் செலுத்து. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடிவயத்துலேருந்து வர வேவ்ஸ் எல்லாத்தையுமே உன்னோட தலைக்கு செலுத்து. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா ஸ்பிரிச்சுவலுமே இறங்கி உன்னோட வயிற்றுக்கு கீழே வந்தால் தான் உன்னால ஸ்பிரிச்சுவலை தாண்டி போய் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. போங்க பாட்டி, நீங்கள் உண்மையிலேயே பொய்யா பேய் ஓட்டுறவங்க, நான் இதுக்கு மேலே உங்களை நம்பல மாட்டேங்கிற வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு மோமோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கிளம்பிட்டா. இதெல்லாம் எனக்கு இப்போ எதுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க யூஸ் பண்ணுற அந்த சைக்னசஸ் பவர் பார்த்தீங்கன்னா டப்புன்னு அந்த இடத்துல வெடிக்கப்படுது. ஆக்சுவலி இந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா ஏதோ பவர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அடேங்கப்பா மோமோ, உங்களால் சைக்கிக் பவர் கூட யூஸ் பண்ண முடியுமா, சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேய் பிடிச்ச பையனுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இந்த பொண்ணோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி உண்மையிலேயே ரொம்ப அதிகமாக இருக்குது. மேபி இவளோட சக்கரை வந்து உண்மையிலேயே சக்தியாக இருக்கும். நாங்கள் அவளை தூண்டி விட்டுட்டோன்னு நினைக்கிறேன். இவளோடது உண்மையிலேயே ஒரு ரியல் ஸ்பிரிட் மீடியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியன்ஸ் பேசிட்டு இருக்கிறாங்க. என் பாட்டி சொன்னதை இப்போ நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பாட்டியை முழுச நம்பி ஒரு கிக்கு விட்றா பாருங்க. இவனோட பாய் ஃப்ரெண்டையுமே அப்படித்தான் இவ உதச்சிருப்பார்ல கென் டக்காகுராவை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பவரை திரட்டி ஒரு அடி விட்றா பாருங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மேலே ஒரு நிலா மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சரில் தான் இந்த ஏலியன்ஸ் எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. அதை அடிபட்டதுனால இந்த ஏலியன்ஸோட ஸ்பேஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இழந்து யூஏபி மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குதா. அதே சமயத்தில் இவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது தெரியுது அந்த பையனுக்குன்னு பேய் பிடிச்சிருக்குதுல. அந்த தாய் கிழவி பார்த்தீங்கன்னா நம்ம மோமோவை அடிக்காம விடவே மாட்டேங்கிற. ஆக்சுவலி இவங்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்குதுல்ல, அதனால அந்த பேய் இந்த பையன் மேல இருந்து ஓட்டிட்டான். தாய் கிழவி உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்டுட்டு இருக்கிறா. நீ பொண்ணு, உனக்கு எப்படி இந்த மாதிரி சக்தியெல்லாம் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பையனை நீ எப்பவுமே என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. ஏன்னா அவனோட பாதி ஆத்மா இப்போ என் கைப்பிடியில் இருக்குது. நான் அவனை விடுவிக்கணும்னா நீ என்னோட குகைக்கு வரணும், நீ உன்னோட உடலை எனக்கு தரணும், அப்போ தான் நான் இந்த பையனை விடுவேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அடே கிளவி, இவனை நீ இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் எப்படி எவனையோ பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிருச்சு அதோட குகைக்கு. அண்ட் அதே சமயத்தில் நாம் எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சாகணும், இல்லைன்னா நாமளுமே இந்த ஸ்பேஸ்ஷிப்போட சேர்ந்து இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோமோ கத்திக்கிட்டே இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் ஸ்பேஸ்ஷிப் அந்த பில்டிங்கில் எல்லாமே பூந்து ஒரு பெரிய வெடி விபத்துலேயே பார்த்தீங்கன்னா தாண்டி இந்த இடத்துல ரோட்டை தரம் தேய்ச்சிட்டு வந்து இங்கே இறங்குது பாருங்க. இவங்களுமே எப்படியும் ஒரு வழியாக வந்துட்டாங்க. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஏன்னா என்னோட ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போச்சு, என் பேக்கை தொலைச்சிட்டேன், என் பர்ஸையுமே தொலைச்சிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏற்பட்ட ஒரு பையன்கிட்ட நான் என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி யூஸ் பண்ணி இவனை காப்பாற்றிட்டு இருக்கிறேன். நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மோமோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அண்ட் அதே சமயத்தில் இந்த பையனவே பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறான். என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே நன்றி மோமோ, ஏன்னா இதுக்கு மேலே எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்காத, எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம மோமோ கேட்டுட்டு இருக்கும்போது அவனோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா கழட்டி வச்சுட்டான். ஆக்சுவலி என்னோட ட்ரெஸ்ஸை இந்தாங்க நீங்கள் போட்டுக்குங்க, இது எல்லாமே என்னால் தானே, இந்த விஷயத்த நானே கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் பேசிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா நான் என் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி உன் மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படி நான் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நீ நேரம் பேய மாறிடு அப்படிங்கிறாங்க. ஏய் ஒரு நிமிஷம் இரு, பைத்தியக்காரனாட்ட பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு மோமோ கத்திக்கிட்டு இருக்கிறா. இந்த பையனுமே கேட்காத மாதிரி போயிட்டு இருக்கிறான். ஒரு நிமிஷம் நில்லு, ஆக்சுவலி நான் சொல்கிறத ஃபர்ஸ்ட் கேளு. எனக்கு இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியில் நம்பிக்கை இல்லை, பட் இருந்தாலுமே அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி என் பாட்டி சொன்னதுனால நம்பிச்சேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏலியன்ஸ் இருக்குங்கிறது இப்போ நான் நம்பிட்டேன். முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை போடு, ஃபஸ்ட்டு எதுக்கு இப்படி ஜட்டின்னு நின்றுட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. ஏங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறீங்களா, எனக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸை போடாமல் வந்தால் எனக்கு ஒரு மாதிரி அது ரோஸ்ட்டு ஃபீலிங் ஆகுது. ஸோ நீங்கள் கன்ஃபார்மாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் என் கூட வந்தாகணும் அப்படின்னு அந்த பையன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இவன் இப்படி பேசும்போது ஃபஸ்ட்டு தடவை கென் டக்காகுரா பேசுகிற மாதிரி என் இதையும் ரொம்பவே வேகமாக துடிக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பையா உன்னோட பேரை நான் கேட்கவே மறந்துட்டல, ஸோ நான் பேரை ஞாபகத்தில் இருக்க அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த பையனோட பேர் பார்த்தீங்கன்னா டக்காகுரா கென் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் மிஸ் பண்ண பையனை இவளுக்கு திரும்பி வேற ஒரு பையனை கிடைச்ச மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இவ காதலிச்ச பையனோட பேரு கென் டக்காகுரா, இப்போ சந்திக்கிற இவனோட பெயர் பார்த்தீங்கன்னா டக்காகுரா கென்னு. அதே ஆச்சரியத்தோட இங்கே மோமோ பார்த்துக்கிட்டே இருக்கிறா. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்பட்டதே.